தமிழ்நாட்டில் பாஜகவை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் திருமண விழாவில் பேசிய அவர், தம்பதிகள் தங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறும் பேரவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதி என்றும், திமுகவினர் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகள், திட்டங்களை எடுத்துரைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடுங்கிற பெயரையே அந்த வார்த்தையே தவிர்த்திருக்கிறார். எப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாடுங்கிற பெயரை தவிர்த்திருக்கோ, அதே போல தமிழ்நாட்டு மக்கள் பாஜக அரசை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்க வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்துக்காக 8 முறை வந்தார். தேர்தலுக்கு முன்பு கன்னியாகுமரி இருக்கக்கூடிய தவம்லாம் செஞ்சார். உங்களுக்கு தெரியும், தியானம்லாம் பண்ணார். ஆனால் இன்று நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் ஆகிறது. ஒரு முறையாவது தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தார் அவர். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் கபடி வீரர்களுக்கு அரசு சார்பில் உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். கபடியை ஊக்குவிக்கும் வகையில் கபடி வீரர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பை துணை முதலமைச்சர் உதயநிதி வழங்கினார். அதிக அளவிலான கபடி வீரர்களை உருவாக்கும் மாவட்டமாக ராமநாதபுரம் திகழ்வதாக அப்போது அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.